இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, துறவிகளும் ஆன்மீகவாதிகளும் ஏன் காவி உடையினை அணிகிறார்கள்? ஆன்மீகத்தை பொறுத்தவரை இந்த காஷாய நிறம் என்பது எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது இந்த காவி நிறம் அப்படின்னு சொன்னாலே அது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு தியாக சிந்தனை. அனைத்தையும் துறந்தவர்கள்தான் இதை அணிய வேண்டும் என்பதில்லை. ஒரு தியாக சிந்தனையை உடையவர்கள் இதனை அணிந்து கொள்ளலாம். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்முடைய தேசிய கொடி அப்படின்னு வரும்பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய நிறத்தை பார்த்தோம்னா அது சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சிகப்பு நிறமே ஒரு காவி நிறம் கலந்ததாகத்தான் இருக்கும். சாஃப்ரான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா. அந்த நிறம் எதனை குறிக்கிறது? நம்ம பாடத்திலே படிச்சிருப்போம் இல்லையா? நம்முடைய அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் செய்த தியாகத்தினை அது நமக்கு அடையாளப்படுத்துகிறதுங்கிற மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தியாக சிந்தனையை அது வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இந்த துறவிகள் தங்களுடைய அந்த துறவு வாழ்க்கையின் மூலமாக இந்த இல்வாழ்க்கை சுகத்தினை அவர்கள் தியாகம் செய்து இந்த உலக நன்மையை வேண்டி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அல்லவா? ஆதலால் தான் அவர்கள் அந்த காவி உடையை அணிகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தினை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் சொன்னால் இந்த மண்ணினுடைய நிறமே அந்த நிறம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது துறவிகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களுடைய ஆடையை இந்த மண்ணிலே போட்டு புரட்டி எடுத்து அந்த மண் கலந்த அந்த ஆடையை அணிந்து கொள்வார்களாம். இந்த மண்ணிலிருந்து ஒட்டி கொண்ட அந்த நிறமானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய ஆடையில் அந்த காவி நிறத்தை கொடுத்து விடுகிறதுன்னு சொல்கிறார். இது போக நம்ம இந்த வீட்டு வாசல்லையே இந்த காவிங்கிறத வைப்பா தெரியுமா? ஒரு செம்மண் இடுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கங்கிறது இருக்கும். வீட்டு சுற்றுச்சுவர்கள்லாம் பார்த்தோம்னா கூட அந்த சுண்ணாம்பு கூட சேர்ந்து பட்டையாக அந்த காவிங்கிறத அடிச்சிருப்பா தெரியுமா? அது போக இந்த ஆலயங்கள்லாம் கூட ஆலயங்களுடைய சுற்றுச்சுவர்களில் கூட இந்த காவி நிறத்தை அடித்து வைத்திருப்பார்கள். அந்த காவி அப்படி அந்த செம்மண் அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த செம்மண்ணினுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த விஷ ஜந்துக்களை அருகே அண்ட விடாது. நம்ம வீட்டு வாசல்ல எதுக்காக அந்த கோலத்தோட சேர்ந்து அந்த பார்டர்ல இந்த காவியை இடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஷ ஜந்துக்களை உள்ளே அது அனுமதிக்காது அப்படிங்கிறது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த செம்மண்ணிலே நனைத்த அந்த ஆடையை அவர்கள் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த துறவிகள்லாம் பெரும்பாலும் எங்க வசிப்பா? கானகங்களில் தானே வசிப்பார்கள். அந்த கானகங்களிலே இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் அவர்களை அண்டாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட இன்னும் அதில் டீப்பாக போய் பார்த்தோம்னா அந்த நாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த துறவிகள் தங்களுடைய மனதினை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய மனதினை ஒருமுகப்படுத்த அந்த மூச்சு பயிற்சி என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த மூச்சு காற்றின் மூலமாகவே அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக அதனை ஒருமுகப்படுத்தி கட்டுப்படுத்தி இறைவனின் பால் தங்களுடைய சிந்தனையை செலுத்த வேண்டும். அப்படித்தான் தவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அதற்கு எது துணை புரியும் சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த மஞ்சனத்தி மரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள்லாம். அந்த மஞ்சனத்தி மரத்தினுடைய பட்டைகளை எடுத்து கொண்டார்கள். இந்த மஞ்சனத்தி மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தாலே இந்த மஞ்சனத்தி மரமானது மிகவும் உயிர்ப்புள்ள ஒரு மரமாம். அந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு தியானம் செய்யும் பொழுது கூட நம்முடைய அந்த மூச்சு காற்று அந்த மூச்சு பயிற்சியானது மிக அழகாக இவர்களுக்கு அதாவது வசப்பட்டு விடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மஞ்சனத்தி மரத்தினுடைய பட்டைகள் மற்றும் இந்த ஆலமரம் சொல்றோம் இல்லையா? இந்த ஆலமரம் தான் ஞானத்தை தரக்கூடியது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம். இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஆலமரத்தினுடைய கட்டை துண்டுகள் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில மூலிகைகளை கொடிவேலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூலிகை, அதிமதுரம் போன்ற மூலிகைகளை எல்லாவற்றையும் அதோடு கலந்து நன்றாக சுட வைப்பார்களாம். சுட வைத்து அந்த தண்ணீரிலே இந்த வெண்ணிற ஆடையை நனைத்து எடுத்து காய வைக்கும் பொழுது அது காவி நிறமாக மாறிவிடுகிறது. அந்த வஸ்திரத்தை இவர்கள் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த வஸ்திரத்தை எவர் ஒருவர் அணிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த வஸ்திரம் அணிந்தவர்களின் மீது
இந்த கானகத்திலே இருக்கக்கூடிய மிருகங்கள் தாக்குதலை நடத்துவதில்லை. அவர்களை அண்டாமல் அந்த மிருகங்கள் தள்ளி சென்று விடுவாம். அதே மாதிரி இவர்களுக்கு அந்த மூச்சு பயிற்சி என்பதும் இவர்களுக்கு இலகுவாகி விடுகிறது. இப்படி வந்ததுதான் இந்த காவி நிறம் அப்படின்னே சொல்றா. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஏதோ ஒரு மதத்தினுடைய அடையாளம் போல நாம் தவறாக ஒரு கற்பனையை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் அல்ல. இந்த காவி நிறம் என்பது தியாக சிந்தனையை தரவல்லது. இதுபோக இந்த காவி நிறத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த காவி நிறம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மரப்பட்டைகள்லாம் இந்த மூலிகைகள்லாம் கலந்ததனால் வந்த அந்த நிறத்தினை கொண்டு அந்த ஆடையினை அணிந்து கொள்ளும் பொழுது மூச்சு பயிற்சி என்பதும் இலகுவாகிறது. இந்த துறவிகளும் மகான்களும் இது போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு தங்களுடைய மனதினை ஒருமுகப்படுத்த முயற்சித்தார்கள். தங்களுடைய மனதினை ஒருமுகப்படுத்தி இறைவனின் பால் தங்களுடைய சிந்தனையை செலுத்தினார்கள். இதுதான் இந்த காவி நிறத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு. ஆக இந்த காவி நிறம் என்பது தியாகத்தினுடைய அடையாளம், தியாகத்தினுடைய மொத்த வடிவமாகவே நாம் அதனை பார்க்கிறோம். அதே நேரத்திலே காவி உடையை அணிந்து கொண்டு உலகத்தினை இப்படி ஏமாற்றுகிறார்களே என்று அந்த விதண்டாவாதத்திற்குள் நாம் புக வேண்டிய அவசியமே இல்லை. காஷாயம் என்பது நிச்சயமாக துறவிகளுக்கு மட்டும்தான், இல்வாழ்க்கையை துறந்தவர்களுக்கு மட்டும்தான். அதனை விடுத்து இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த கிரகஸ்தாலாம் கூட இந்த காவி வஸ்திரத்தை எடுத்து கட்டிக்கிறார். நிச்சயமாக கிரகஸ்தாசிரமத்திலே இருப்பவர்கள் இது போன்ற காவி வஸ்திரத்தை அணிந்து கொள்ளக்கூடாது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா தான் டிசைனாக வண்ண நிறங்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக அதிலேயே சொல்லணும்னா ஆன்மீகத்திலே இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகளும் கூட கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கின்ற பட்சத்திலே அவர்கள் நிச்சயமாக வெள்ளை நிற ஆடையைத்தான் அணிய வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக காவி நிறம் என்பது தியாகத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.